அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவு நிறைவுற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினருக்கு இபிஎஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நிறைவுற்று மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அந்த வாக்குப்பெட்டிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை வாக்குப்பெட்டிகள் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்களுக்கும் முகவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் எனவும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இல்லாமல் 24 மணி நேரமும் வாக்குகள் எண்ணும் மையங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியின் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு முறைகேடுகளையும் தில்லுமுள்ளுகளையும் தாண்டி நேற்று தமிழகத்தில் சுமூகமான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அதிமுகவினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாகவும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அவர்களுக்கு பொதுச் செயலாளர் என்ற முறையில் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.